மாமாவுக்கு 2ஆம் தேதி கல்யாணம் இல்லடி, எல்லாரையும் 1ஆம் தேதி நைட்டே வந்துருங்கன்றத வாட்ஸ்அப்ல அனுப்பணும்டி. அது எப்படி இங்கிலீஷ்ல அனுப்புறது? செகண்ட் மேரேஜ் கம் ஆன் ஃபர்ஸ்ட் நைட் ஏரியா. செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட். ஏய் ஃபர்ஸ்ட் நைட் அம்மாவை வாங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுதுன்னு பேய் பூச்சிச்சுன்னு ஓல ஓத்துன்னு சுத்தினுக்கிறியா? ஏய் செவால யாரா அந்த ரெஃபரன்ஸ இன்னைக்கு ஒரு புரியலடா, இன்னைக்கு ஒரு அடி. எனக்கு எங்கடி முட்டை பொம்பு கேட்டனா இல்லையா முட்டை வேணுமா வேணான்ட்டு? அப்ப வேணாம் என்ன இப்ப வேணும்னு கேக்குற? அதெல்லாம் முட்டை எல்லாம் இல்ல போ. ஐயோ அம்மா. உங்க பேர் என்ன? தளபதி. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டீங்களா? நிஜமாவா? இப்போ பொரோட்டா வேணும் பிரியாணி வேணும்னு ஏதாவது கேளு, செகுட்ட சேர்த்து அரைஞ்சு போறேன். நல்லாவே இருக்க மாட்டேடா. Aujourd'hui aussi c'est un autre. Le monde part en couille. என்ன எங்க போயிட்டு வர? ஷால்வெல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே திடீர்னு என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இதை போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? என்ன ஃபங்க்ஷனு? உனக்கு எதுக்கு ஷால்வை போட்டாங்க? அது வந்து கல்யாணம் ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், குடும்ப பிரச்சனை அது இதுன்னு இருக்கும், அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பொண்டாட்டி கையில் அடி வாங்கினவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை தவிர மீதி எல்லாருமே கையை தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க, இந்த மாதிரிலாம் பொண்டாட்டி யாருக்குமே அமையாது, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு கௌரவிச்சு அனுப்பிட்டாங்க. அப்படியா? என்னைய பாராட்டினாங்க? ஆமா, நேத்து தானே உன்னை பூரி கட்டையெல்லாம் அம்மாடி அடிச்சேன், அப்படியே நீ கை தூக்கல? ஒருவேளை அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கக்கூடாதுன்னு கை தூக்காம இருந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று நீ அடித்த அடியில் என் கையை தூக்கவே முடியல, அதனால தான் தூக்காமல் இருந்தேன். அப்ப கையை தூக்க முடிஞ்சா தூக்கி இருப்ப. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பெரிய வானிலை ஆராய்ச்சி மைய வல்லுநரே செக் பண்றாரு. எந்திரிச்சு போனாய அந்த மழை பெய்யுதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கையை விட்டு ஆட்டிட்டு இருக்கிற? என்ன இந்த கொண்டை நிக்கவே மாட்டேங்குது? இருக்கிறது 4 முடி, நம்மளும் இழுத்து இழுத்து சுத்துற நிக்கிது. அவர் இந்த வந்துருச்சு, என்ன செய்யலாம்? அந்த இத்தனை கழுத்தை சுத்தி மாட்டிருக்கேன், ஒன்ன வாங்குவான். எங்க அவரு? எங்க எங்க என்ன அந்த கண்டக்டர்கார மாட்ட? ஏய், கண்டக்டர்னு சொல்லாதான்னு சொல்லிருக்கேன். சரி விடுங்க, அந்த சொட்டு போட்டா மாட்ட. சொட்டு போட்டாமாவா? இதுக்கு கண்டக்டர் எவ்வளவு பரவாயில்ல. அந்த பேண்ட வாங்கிட்டாங்களே, தலைக்கு கொண்டை போட்டுக்கிறேன், நிக்கவே மாட்டேங்குது.
உனக்கு பேண்ட் கொடுக்கறதுக்காக வளையல் பாசிமா வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் பிளேன்ல இருக்கும்போது சொன்னாங்க எனி ஹெல்ப்னு சொன்னாங்க. என்ன வேணாலும் கேளுங்க நான் செய்யறேன்னு சொன்னாங்க. அதான் எனக்கு இப்ப பேண்ட் வேணும் கொண்ட போட கேட்டு வாங்கிட்டாங்களே. என்ன இந்த முறை முறைக்கிறாரு? சரி விடுங்க, முறைக்காதீங்க, நானே போட்டுக்கிறேன். இதுக்கே இந்த முறை முறைக்கிறாரு. குளிர் இந்த அம்மாட்ட சொட்டு வாங்க சொன்னா வாங்குவாரா? ஹலோ. பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையில குளிச்சிட்டாங்க. சப்பட்டா 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 சப்பட்டா. அண்ணா 100 ரூபா சப்பட்டா. இந்த பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது என்ன பார்த்தா? நல்ல குழந்தை பண்ணோம். நோ நோ என்னடா அது? சப்பட்டா யார் சப்பட்டான்றா? மாரக்காயா சப்பட்டா. எப்பா நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, நீங்க வரவே இல்ல. நான் காத்துக்கிட்டே இருந்தேன் உங்களுக்காக. அது ஒண்ணும் இல்லம்மா, ஓணம் பம்பர் இருக்குல்ல. என்ன பம்பரு? ஐயோ லாட்டரி டிக்கெட் முத பரிசு கூட 25 கோடி. அது விழுந்துருச்சு. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு விழுந்துருச்சா? ஐயோ என்னப்பா கை உடல கால் உடல இப்படி மெதுவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க 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 ஏன்டி இந்த கத்துக்கற? எங்க அப்பாவுக்கு 25 கோடி லாட்டரி அடிச்சிருக்கா. ஊடுங்க வாய் ஒரே இதை குழந்தை ஊருக்கே காமிச்சு கொடுத்துறாதீங்க. எப்பா கிடைச்சிருச்சா? அதெல்லாம் கிடைச்சிருச்சுமா. கிடைச்சிருச்சா? ஐயோ ஏங்க முனிசிபாலிட்டியை விக்கிறேன்னு சொன்னாங்களே, போய் விலை பேசிட்டு வாங்க. அது கவர்மெண்ட் கட்டடம் டி. கவர்மெண்ட் கட்டடம்னா என்ன? நமக்கு விக்க மாட்டாங்களோ? நமக்கு விக்கட்டும், அவங்களே வாடகைக்கு வச்சிருவாங்க. மாசம் மாசம் கம்மியான வாடகை கொடுக்கறோம்னு சொல்லுங்க. பேசுங்க போய். ஏப்பா நீங்க மட்டும் ஒத்தையில போய் எடுத்துருவீங்களா இல்ல உங்க மாப்பிள்ளையும் துணைக்கு வர சொல்லவா? மாப்பிள்ளையா? எதுக்குமா கீழே விழுந்த லாட்டரி எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளையெல்லாம் சிரமப்படுத்திக்கிட்டு? கீழே விழுந்ததா? ஆமாமா, அதுல ஆறுதல் பரிசு கூட இல்ல. முனிசிபாலிட்டி தரலன்னா என்ன? பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட வேலை பேசவா? போய் மரியாதைக்கு வேலைக்கு போய. அடுத்த எவன்டா ஓசியில காசு விட போய் வாயா குழந்தைக்கு தெரியல. வேலைக்கு சரக்கு போட்டுற வேண்டியதான் மரத்துக்குள்ள. மாடி மாடி இன்னும் கை உதிருது. கதை சாத்திட்டு உள்ள என்ன பண்ற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்டி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா? ஆமா ஆமா, அது இப்பதான் பேண்ட் கழட்டிங்கிறேன். வந்துடுறாரு. நீ இன்னும் பெல்ட்டே கட்டல? பெல்ட் கட்டலையா? வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. இவன் காதை வெட்டுக்கடா. சரியா காதை வெட்டிடாதீங்க, அப்புறம் நான் குருடனாதான் அலையணும். ஏன்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? ஏண்டா அவங்க தள்ளவுடுங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா? அவ்வளவு தளவு என்னை போயிட்டு சோறு தள்ளி கொடுக்காம அண்டைய கூத்தாடிங்களே. வா வா மேல வா மேல வா. நல்லா வார்த்தை பண்ண இல்லை, அப்ப ஒருத்தையே கரெக்டா இருக்கும். ஓ எஸ்கேப் ஆகுறீங்க, ஓரமா வரீங்களா? ஓரமா பார்த்தா நம்ம தப்போடாம கிறுக்கு புண்ணீங்களா? பிள்ளையாரப்பா என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரப்பா, நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன். என்ன பாவம் பண்ண? கடவுள்கிட்ட இப்படி மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நீ என்ன பாவம் பண்ண? இப்படி சமைச்சு போட்டிருக்கீங்க, நான் தான் அனுபவிக்கிறேன், அவரும் அனுபவிக்கணும். இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீயேறி. ஏங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சாமி நல்லா கும்பிடுவீங்கல்ல, இப்போ ஏங்க சாமியே கும்பிட மாட்டேங்கிறீங்க? அதான் என் வாழ்க்கையில நீ வந்துட்டேலம்மா. உங்களுக்கு நானா அவ்வளோ பிடிக்குமாங்க? நான் உங்களை சாமி கும்பிட வேணான்னு சொன்னதே இல்லையேங்க. இல்லம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம ஒண்ணு கேட்டா கடவுள் ஒண்ணு தர்றாரு, அதுல இருந்து தான்மா சாமி கும்பிட்றதே இல்லை. அப்படி என்னங்க கேட்டீங்க? நல்ல பொண்டாட்டி வேணும்னு கேட்டேன். நான் ஒரு ஒண்ணு ஏதோ ஓட்டிட்டு இருக்கு. ஆஃபீஸ் ட்ரிப்பு போதா ஓயோல ரூம் போட போதான்றதை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு வந்து சட்டை அயன் பண்ணிட்டு இருக்க? ஆஃபீஸ் ட்ரிப்ல மேன்லியா இருக்க வேணாமா? இந்த சட்டை போட்டா நீ மேன்லியா இருப்ப, அதான். மேன்லியா இருக்கணுமா? எனக்கு லோன்லியா இருந்தாலே போதும். நீ தான்மா என் உயிர். உன்னை தவிர என் யார்கிட்ட மேன்லியா இருந்து என்ன சாதிக்க போற? எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அந்த சட்டத்துக்கு ஓரம் போடு.
முதல் பால் நோ பால் ஆயிடுச்சு. இருடி. டேய், எங்க அத்தை ஃபாரின்ல இருந்து வாங்கி வந்தாங்களா, அந்த பெர்ஃப்யூம் வைக்கிறேன். செம்மையா இருக்கும், வாசனை தூக்கலா இருக்கும். போட்டுப்போ. பர்ஃப்யூமா? இந்த பர்ஃப்யூம் முடிச்சா பொண்ணு சுத்தி சுத்தி வருவாங்களா? நீ என்ன சுத்தி சுத்தி வந்தா போதும், நான் உன்னை சுத்தி சுத்தி வந்தா போதும். வேற எவ்வளவு எனக்கு தேவையில்ல. அதை கொண்டு ஓரமா வை, நான் பாத்துக்கிறேன். இந்த பாலும் நோ பால் ஆயிடுச்சு. அடுத்து பிரம்மாஸ்திரம் ஒண்ணு வச்சிருக்கேன், அதுல சிக்குவான். எல்லாம் இருக்கு. ஜட்டி. ஏய், இது நீ கிழிஞ்ச ஜட்டி வச்சிருக்க? அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? மாட்டிக்கிட்டியா என் ஓட்ட ஜட்டி? என்ன பெட்டில வச்ச நினைச்சியா? ஜட்டில வச்சண்டா. ஏண்டா ஓன் ஜட்டிய உன்னை தவிர வேற யாரோ பார்க்க போறோம்? பொங்கல் கசக்குது இல்லக்கா? ஏய், என்ன சக்கரை பொங்கல் கசக்குது? அது ஒண்ணு இல்லங்க, இனிப்பு சாப்பிட்டா வகுத்துல புழு பூச்சி தங்கும்னு எங்க அம்மா வேப்பனை சேர்த்துக்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நெய்யுக்கு பதிலா வேப்பனை ஊத்தி தாளிச்சு ஊத்துனேன். நெய்யுக்கு பதிலா வேப்பனை ஊத்துன சரி, இதெல்லாம் கருவேப்பிலை தான் போட்டிருக்க. ஏங்க, அது கருவேப்பிலை இல்ல, வேப்பலை. வெளியில வச்சு சமைக்கிறோமே, காத்து கருப்பு அண்டிடக்கூடாதுன்னு 4 கொத்து வேப்பலையும் போட்டேன். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ஏமா வேப்பலை கம்மியா போச்சா? அவங்க எடுத்துட்டு வா உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கல போடுப்புல. குக்கர்ல கொஞ்சம் தண்ணி கூட போனா அடுப்பே நாரி போகுது. கட்டுனவே கொஞ்சம் தண்ணி கூட போட்டா தெருவே நாரி போகுது. இது ரெண்டையும் அப்பப்ப இப்படி தலையில தட்டி வைக்கல, நம்ம பொழப்பு நாரி போயிடும்.